அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று வரக்கூடிய சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. சிவப்பு நிறத்தில் சந்திரன் ஒளி வீச போகிறாருங்க. பூமியின் நிழல் சந்திரனின் மீது பிரதிபலிக்கக்கூடிய இந்த வேளையில் ஒளிச்சிதறலின் காரணமாக சந்திரன் முழுமையாக சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க போகிறார். இந்த அற்புதமான நிகழ்வு வருகின்ற செப்டம்பர் மாதம் அன்று இரவு 9:56 மணிக்கு துவங்கக்கூடிய கிரகணமானது நள்ளிரவு 1:52க்கு முடிவடைகிறது. இந்தியாவில் பல இடங்களில் தெரியும். அது மட்டுமல்லாது இந்தியா உட்பட ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற இடங்களிலும் தெளிவாக இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். கிரகணத்தின் போது பொதுவாகவே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும். கிரகணம் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய ஆற்றல் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக ஆன்மீகத்தின்படி பார்க்கப்படுகிறது. ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு, இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆன்மீகத்தின்படி பார்க்கும்போது சில நிகழ்வுகள் அறிவியலை காட்டிலும் விசித்திரமானதாக இருக்கும். எனவே இந்த வேளையில் கிரகணத்தின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. பொதுவாகவே கிரகணம் நடைபெறுகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை முன்னோர்கள் வழிவகை செய்துள்ளார்கள். அதை நாம் கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதிலும் இதுவரை நடைபெற்ற சந்திர கிரகணத்தை காட்டிலும் முழு சந்திர கிரகணமாக நடைபெறுவதால் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதிலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பவர் சந்திரன். அவர் ஜென்மராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க. அவர் கிரகணத்தில் ஆட்கொள்ளும் போது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். கிரகணம் நடைபெறும் போது சந்திரன் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே மிக கவனத்துடன் ரிஷபராசிக்காரர்கள் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. பொதுவாக கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணமும், அதே சமயம் சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனின் மீது பூமியின் நிழல் முழுமையாக படலாம் அல்லது பகுதியாக படலாம். அதை பொறுத்து முழு சந்திர கிரகணம், பகுதி நேர சந்திர கிரகணம் என பல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமல்லாது பூமியின் நிழலானது சந்திரனின் மீது விழும்போது இந்த கிரகணம் என்பது ஏற்படுகிறது. சந்திரன் மறைக்கப்படுதல் அல்லது சந்திரனை பிரகாசம் இல்லாமல் ஒளிரவிட செய்யாமல் பூமியின் நிழல் சந்திரனின் மீது பட்டு சந்திரனின் பிரதிபலிப்பை தடுக்கும் ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் சந்திரன் கருமையாகவோ அல்லது மங்கலாகவோ அல்லது ஒளிச்சிதறல் காரணமாக இரத்த கலரிலோ சிகப்பு நிறத்திலோ தோற்றமடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் இரத்த சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் மேல் பரப்பு முழுமையாக சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க போகிறது. எனவே இந்த முழு சந்திர கிரகணம் என்பது பல மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற 21ஆம் தேதி இதை தொடர்ந்து சூரிய கிரகணமும் நடைபெற போகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது முழுமையாக சூரியன் ஒளியானது சந்திரனின் மீது படாத வகையில் பூமி முழுமையாக சந்திரனை மறைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் கிரகணத்திற்கு பிறகு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு தனஸ்தானமாகிய 2இல் இருக்கிறார். இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி லாபத்தில் இருப்பது, குரு தனத்தில் இருப்பது நிறைந்த நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய முதன்மையான யோகத்தை ரிஷபராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். கிரகத்தினாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாத ஒரு ராசியாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கர்மஸ்தானமாகிய 10இல் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சந்திரனும் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வலம் வருவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சந்திர கிரகணத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சுகஸ்தானம் ஆகிய 4இல் மிகவும் வலுவாக கேது
சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் வித்யாகரகரான புதன் இணைந்தும் சஞ்சரிக்கின்றன. 3 கிரகநிலைகள் சுகஸ்தானமாகிய 4 வலம் வரக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது. மங்களகாரகரான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 வலுவாக வீற்றிருக்கிறார். பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3 வலம் வருகிறாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் பொதுவாகவே கிரகணத்தின் காரணமாக அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் என்பது சற்று சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், கிரகணம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சில வரையறைகள் செய்யப்பட்டுள்ளன. செய்யக்கூடாதவை என்றும் சில சொல்லப்பட்டுள்ளன. அவை என்னவென்று பார்க்கும்போது, கிரகணம் நடைபெறும் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றால், நிச்சயமாக உணவு சமைத்தல தவிர்க்க வேண்டும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி உணவு பொருட்களை வெட்டுதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உணவு சமைத்தல இரவு நேர பணிக்காக மேற்கொண்டாலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு சாப்பிடுதலையும் தவிர்ப்பது நல்லது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் முழுமையாக இரவு நேரத்தில் நள்ளிரவில் வருவதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கிரகணம் நடைபெறும் போது தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதால் செரிக்காமல் பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். எனவே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது பயணம் மேற்கொள்ளுதல், வெளியில் சுற்றுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பணிக்காக இருக்கலாம் அல்லது பொழுதுபோக்குக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அதிகமாக வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மங்களகரமான சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் நிச்சயமாக கூடாது. சுப காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எதிர்பாராத சில எதிர்மறையான ஆற்றல்கள் வெளிப்படுவதால் நீங்கள் நினைத்தபடி நடைபெறாமல் கைகூடாமல் போகலாம். அதனால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும். நிச்சயமாக 100% என்று சொல்லக்கூடிய வகையில் பெரும்பாலான சுப நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணத்தின் போது நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் ஆன்மீகத்தில் இறை நம்பிக்கையுடன் இறைவனை நோக்கி மன்றாடும் போது நிறைந்த பலனை இறைவனின் அருளால் சந்திக்க முடியும். இறைவனின் சக்தியை, ஆன்மீக சக்தியை உணரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் தங்குவது நல்லதாக இருக்கும். தேவையற்ற பயணங்களையோ சுற்றுவதையோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் நிச்சயமாக வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளிக்க வேண்டும். இப்படி செய்வதால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும். மட்டுமல்லாது உடல் நலமும் மனநலமும் பாதிப்பது தடுக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் செய்வதற்கான ஆற்றல் நிறைவாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் இந்த கிரகணம் நடைபெறும் போது இந்தியாவின் பல பகுதியில் தென்படுகிறது என்றால் நாம் அதை வெறும் கண்களால் பார்க்கலாமா, சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தலாமா என்றால் நிச்சயமாக வெறும் கண்களாலும் பார்க்கலாம். உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். உயரமான இடத்தில் விளக்கை அணைத்துவிட்டு வெளிச்சத்தை குறைத்துவிட்டு பார்த்தால் கிரகணங்களை நிச்சயமாக தெளிவாக பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது அதனால் பாதிப்பு வருமா என்றால் பெரிய அளவில் ஏற்படாது. ஆனால் கர்ப்பிணிகள் போன்றவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக அமையும். இந்த வருட சந்திர கிரகணத்தை சற்று விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ளுங்கள். சந்திர கிரகணத்திற்கு பிறகு அதிக நன்மை ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடிதான் உறுதியாக வருகிறது.